அவர் எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருந்தாரு. எந்த கட்சிக்கு போனாலும் ஆனா விசுவாசமா இருப்பாருங்க. எந்த கட்சிக்கு போனாலுமே அந்த கட்சிக்காரங்களே அப்படியே கூசி போற அளவுக்கு ஜிலு ஜிலுன்னு ஐஸ் கட்டியா ஆகுற அளவுக்கு நல்லா ஐஸ் வச்சு பேசுவாரு. அப்படியே ரொம்ப அன்பா பேசுவாரு. ஏன்னா பேசினாதான் தனுஷ் எதுவும் கட்சி ஆரம்பிச்சா அங்க எதுவும் போனாலும் போவாரு. ஏன்னா அந்த தம்பியை பத்தி எனக்கு அப்பயே தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிப்பாரு. இன்னைக்கு எப்படி விஜய பேசுகிறாரோ, தமிழக முதல்வரை பேசுகிறாரோ, அதே மாதிரிதான் அன்னைக்கு தனுஷையும் பத்தியும் பேசுவாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்கள். வார்த்தை தான் அவங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. தாவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை. எதிர்க்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்களே, அதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களோட எதிர்ப்பை சொல்றாங்க. அதிமுக சொல்லுது, திமுக சொல்லுது, எல்லா பேருமே சொல்றாங்க. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்தது என்ன? ஒரு விஜய் அறிவிச்சாரு, மாதம் 2500 ரூபா. அவங்க திமுக அரசு 1000 ரூபா கொடுத்ததுக்கு இவங்க 2500 ரூபா தரேன்னு சொன்னாங்களே, கொடுக்கல. அதே மாதிரி வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொன்னாங்களே, அதை பத்தி அறிவிப்பு வருமோ? பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்களே, அதை பத்தி எதுவுமே சொல்லல. இவங்க பேசுனது எல்லாமே பழைய அரசு, திமுக அரசு சொன்னதுலயே பேரை மாத்திருக்காங்க. கலைஞர் வீட்டு திட்டம்ங்கிற வந்து வெற்றி வீட்டு திட்டம்னு மாத்திட்டாங்க. ஒன்னொன்னுக்கும் அந்த லேபிளை எடுத்துட்டு இவங்க லேபிளை ஒட்டிடுறாங்க. அந்த திட்டத்துக்கு மேல இவங்க லேபிளை ஒட்டுறாங்க. வெற்றி வெற்றின்னு ஒட்டி எல்லாமே, அதாவது மகளிர் விடியல் பயணத்துக்கு விடியல் எடுத்துட்டாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு முதல்வன் எடுத்துட்டாங்க. எல்லா பேருமே எடுத்துட்டு இப்ப எல்லாமே கொண்டு வர்றாங்க. அதை பத்தி தான் நேத்து அமைச்சர் பேசினார், நிதி அமைச்சர் பேசினாரு. இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சரும் பேசியிருக்காங்க, இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஆனா இவங்க பேசுனதுல பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது, தாவேக ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க, அருமையான பட்ஜெட், எதிர்ப்பாளர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் அது இயற்கையானதான், ஒரு கட்சிகள் கொண்டு வரும்போது இயற்கையானதுதான். ஆனா இந்த பட்ஜெட்டு அற்புதமானது, ரொம்ப பிரமாதமா இருக்கு, பெரிய மாற்றமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. யார் சொல்றாருங்க? நாடறிந்த நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. அவர் சொல்லிதானே ஆகணும். ஏன்னா இப்ப அந்த கட்சியில முக்கியமா இருக்காரு. இவர் வந்து எத்தனை கட்சி மாறி வந்திருக்கிறாரு, எத்தனை கலர் சாயம் பூசி வந்திருக்காருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்ப திமுக, அப்புறம் மதிமுக, அப்புறமேல அண்ணா திமுக, அப்புறம் ஒரு நிலைப்பாடு. திமுக வந்தப்ப சேர்க்கல. ஏன்னா அவர் ஒரு புத்தி தெரியுங்கிறதுக்காக சும்மா பேச்சாளர் மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. இவர் தான் ஆதரவு நிலைப்பாட்டு பேசினாரு. கடைசியில் அதுலயும் அவருக்கு சரியில்லைங்கிறதுனால இன்னைக்கு வந்து தாவேக்கால சேர்ந்து அவர் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. இருக்கட்டும், அது வந்து அவரோட, அதாவது என்ன சொல்றது, அவருக்கு வருமானம் வேணும், அவர் எவ்வளவோ சம்பாதிக்கணும்ல. ஜெயலலிதா அதிமுக, ஜெயலலிதா அம்மா ஆட்சியில அதிமுகவில் இருக்கும்போது அவருக்கு இன்னோவா கார் கொடுத்தாங்க. அப்போ ஒரு பட்டம் கொடுத்தாங்க, இன்னோவா நாஞ்சில் சம்பத்துன்னு கொடுத்தாங்க. இப்போ என்ன பட்டம் கொடுக்குறாங்க, இவர் பலதரப்பட்ட வார்த்தைகளை பேசுறதுனா நாடறிந்த நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிறது வேணா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சையில ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது விவசாயிகள் யாருமே கலந்துக்கலங்க. எல்லாமே கூட்டமே இல்லை. அங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் கைது பண்ண விசாரணைக்குன்னு கூப்பிடும் போது அப்படின்னாங்க. அப்ப நிருபர் கேட்கிறாரு, ஏங்க கைது தானுங்க, யாருங்க கைது பண்ண, விசாரணைக்கு தாங்க கூட்டு போனாங்க. எங்க அப்பா கூட்டின கூட்டத்தை பார்த்தீங்களான்னா, திமுக நிர்வாகில யாரும் வரலங்க. அவருக்கு வந்து உதயநிதியை நம்பி நீ ஸ்டாலின் இருந்தாருன்னா கட்சி அவ்வளவுதான். திமுகவுக்கு இனி விடிவு காலமே கிடையாது, எந்த இதுலயும் கிடையாது. அப்படி இன்னொரு விஷயம் சொல்றாரு, கவனிச்சிங்களா? கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பனிப்போர் நடக்குதான், நீயா நானாங்கிறதுல. காவிரி நீர் பிரச்சனையில ராஜதந்திர முறையில நாங்க விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம எல்லா பேரும் ஏன் அங்க போய் கர்நாடக முதல்வரை சந்திக்க போறாரு அப்படி இப்படின்னு பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம நாஞ்சில் சம்பத், நாடறிந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாங்க. அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் இருந்தப்போ கர்நாடகத்துக்கு குண்ட்ராவ் அவர்கள் முதல்வராக இருந்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, காவிரி தண்ணீர் பிரச்சனைக்காக நேரடியா போய் முதல்வர் போய் சந்திச்சாரு, சந்திச்சு பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போறதுக்கு ஏன் போகக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு, நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. யாரு அவர் இப்போ நம்ம அவங்க எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொன்னாலுமே அதுக்கு முன்னாடியே கர்நாடக முதல்வர், இன்றைய முதல்வர் சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, வேணாம் நீங்க வர வேணாம், இன்று எவ்வளவு சூழ்நிலை சரியில்லைன்னு இருக்காரு. இதான உண்மை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானுங்க. உதயநிதியை நம்பி ஸ்டாலின் இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்னைக்கு விஜய் வந்து ஆகாயத்துல இருக்காரு, திமுக படு பாதாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க நாஞ்சில் சம்பத்து. அவர் வார்த்தை விளையாடுவாருங்க. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது, நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்றது, நாஞ்சில் சம்பத்து சொல்றத பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம அந்த பேட்டியை பார்த்தா என்னடா மனுஷன் இப்படியா, அவர் எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருந்தாரு. எந்த கட்சிக்கு போனாலும் ஆனா விசுவாசமா இருப்பாருங்க.
எந்த கட்சிக்கு போனாலுமே அந்த கட்சிக்காரங்களே அப்படியே கூசி போற அளவுக்கு ஜிலு ஜிலுன்னு ஐஸ் கட்டியா ஆகிற அளவுக்கு நல்லா ஐஸ் வச்சு பேசுவாரு. அப்படியே ரொம்ப அன்பா பேசுவாரு. ஏன்னா பேசினாதானே இன்னைக்கு தாவேக்கால இருக்காரு. ஆனா தாவேக்கால இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கு இவரை பத்தி தெரியும். இவர் எப்படி இப்படி பேசினாருன்னு. சரி வந்துட்டாரே வச்சுக்குமேங்கிறது தான் வச்சிருக்காங்க. எல்லா கட்சிக்கும் சுத்திட்டு வந்துட்டா இப்ப வந்து இருக்காரு. இனி அடுத்து தனுஷ் எதுவும் கட்சி ஆரம்பிச்சா அங்க எதுவும் போனாலும் போவாரு. ஏன்னா அந்த தம்பியை பத்தி எனக்கு அப்பயே தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிப்பாரு. இன்னைக்கு எப்படி விஜய் பேசுகிறாரோ, தமிழக முதல்வரை பேசுகிறாரோ, அதே மாதிரிதான் அன்னைக்கு தனுஷையும் பத்தியும் பேசுவாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்கள். வார்த்தை தான் அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது.